ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். காலையிலே வந்துட்டு பெரியவன் சென்னையிலேருந்து வந்துட்டான். அதனால் குடும்பமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு அவங்க அப்பா ஊருக்கு போகிறாங்க. நாளைக்கு வந்துட்டு மதுரையில் ஃப்ளைட்டு. அதனால் அவங்க அப்பா வந்துட்டு அனுப்பி விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். காலையில் வந்தோடனே அவனுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ பச்சை மொச்சை குழம்பு அப்படின்னா, சரி எலும்பு கறி போட்டு பச்சை மொச்சை குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். நம்ம வீட்டு ஸ்டைலில் வந்து அம்மியும் இன்னைக்கு லீவ் போட்டான். அவங்க அண்ணன் வரவும் பயங்கர ஹாப்பியில் தலைகால் புரியாமல் லீவ் போட்டுட்டான். சரி நம்ம வீட்டு ஸ்டைலில் எலும்பு கறி போட்டு பச்சை மொச்சை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மி வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட்டு செய்கிறேன். அவங்க அண்ணன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தேங்காய் எடுக்கிறேன். தம்பி ஒரு ஹாய் சொல்லிடு, இன்னைக்கு தானே வந்திருக்கேன். அம்மி காமி உன் கிஃப்டை. 20 நாள் தான் ஆகுது. எங்களுக்கு 20 நாள் 20 வருஷம் மாதிரி இருக்குல்ல. உனக்கு அப்படி தெரியும் ஏமி. அம்மிக்கெல்லாம் 20 வருஷம் மாதிரி இருக்குல்ல ஏமி, அண்ணன் இல்லாமல். 3 நாள் லீவ் போட்டு போ. தேங்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. சரி லீவ் போட்டுப்போ. லீவ் போட்டுப்போ. சரி. ஆமாப்பா, சாப்பாடு வெந்துருச்சு, வடிக்கணும். நீ ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு. இது வந்துட்டு எங்கள் மாமாவுக்கு கஞ்சி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து அரிசியை வந்துட்டு நல்லா களைஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் 1-2 அடிச்சுட்டு, 1-2 இல்லை நல்லாவே குறுனே அடிச்சுட்டு வேக வச்சு இப்படியே கொடுத்து விடணும். வந்துட்டுருக்கு சாப்பாடு வந்துட்டுருக்கு. இப்போ குழம்புக்கு வந்துட்டு பச்சை மொச்சை எலும்பு கறி 1/4 கிலோ இருக்கும்லப்பா. எலும்பு கறி வந்துட்டு 300, 1/4 கிலோ. இது வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி, இந்த வெங்காயம் வந்து 2 தாளிப்பு கொடுப்போம் அந்த குழம்புக்கு. இந்த வெங்காயம் வந்துட்டு கடைசியாக தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா எல்லாம் வந்துட்டு தாளிக்கும் போது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விட்டு பச்சை மிளகா, மல்லித்தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கி வரணும். உப்பு கூடயே போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே சாப்பாடு வெந்துடுச்சு. சாப்பாடை வடிச்சு விட்டு வந்துடும். அங்கே ஜாஸ்தியா வெயில்? தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அந்த கறி எடுத்து போட்டு கொடுப்பா. அதில் கறி எடுத்து போட்டு கொடுப்பா. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு, மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு கறி போட்டு கையில் அள்ளி போடணும். பயப்படுறியாமே கறியை பார்த்தாது. கறியை போட்டு கறியை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு, ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக ஒரு வதக்கிட்டு பச்சை மொச்சை எடுத்துக்கலாம். 1/2 கிலோவாப்பா? 1/2 கிலோவா? ஆமாம், கஞ்சி கொடுக்கணும். பச்சை மொச்சை வந்துட்டு உரிச்சது 1/2 கிலோ. நம்ம எப்போவுமே வந்துட்டு உரிச்ச மொச்சை தான் வாங்குவோம். அப்படியே பழகிடுச்சு ஆரம்பத்துலேருந்து. உரிச்ச மொச்சை 1/2 கிலோ.
300 கிராம் எலும்பு கறி நல்லா ஒரு வதக்கிட்டு இதில் பொடியெல்லாம் போடவே கூடாது. அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 விசில் விட்டுறணும். நல்லா வேகட்டும். தண்ணி வந்துட்டு இது முங்குறதுக்கு நான் கொஞ்சமாக இப்படி ஊற்றி ஒரு 3-4-5 விசில் விட்டுறலாம். நல்லா கறியும் மொச்சையும் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பொடி தேங்காயெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு இன்னொரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். மூடி வச்சாச்சு. ஒரு 4 விசில் வரட்டும். அந்த பிறகு நான் காமிக்கிறேன். மொச்சையும் மட்டனும் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு, இந்த 3ஐயும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அஞ்சாறு விசில் விட்டாச்சு. எடுத்து பார்க்கலாம். வெந்துருச்சு. மொச்செல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்ச தேங்காய் தண்ணி மணி தேங்காய் மிளகாப்பொடி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். புளி வந்துட்டு இருந்தா ஜூமில் இருக்குது. இல்லை ஒரே ஒரு சொலை தினியூன்னு ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் புளி ஊற்றக்கூடாது. இவ்வளோதான், ஒரே ஒரு சொலை தான். இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். நல்லா அது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம வந்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கட் பண்ண பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்து இறக்கணும். குழம்பு வந்துட்டு உப்பு பார்த்தாச்சு. உப்பு கரெக்டாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். தாளித்து இறக்கலாம். குழம்பு வந்துட்டு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இரு, வெயிட் பண்ண, நான் சொல்லுவேன். அமித் தாளிக்கிறானாமா. எண்ணெய் ஊற்றியாச்சு. குழம்பு ஒரு சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுங்காட்டி அம்மிக்கு வந்துட்டு பொறுமை பத்தவே இல்லை. ஏமே தாளிக்கிறியா? பொறு காந்துச்சான்னு பார்க்குறேன். போடு, கையில் தெரிச்சிடாம போடு. ஃபுல்லாக அப்படியே போடு தட்டோட. அட எருமை மாடே, விடு. போட்டேன் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். இரு, போடு. அப்படிதான் போடுவாங்களா? இரு, நான் போடுறேன். வேணாம், வெங்காயத்தை போட்டேன். எனக்கு சுடலை. எனக்குள்ளே சுடும். போதும், மேலே தெரிச்சிட போதும். அம்மி பண்ணுற அலும்பை பாருங்க, என்ன அலும்பு பண்ணுறியான்னு. அதை கிண்டி விடு வெங்காயத்தை. நல்லா கிளறு. சட்டியை கமுத்து விட்றாதா. கொண்டா. வெங்காயம் வந்துட்டு நல்லா செவந்து வரணும். அது வரையும் வந்துட்டு கிண்டிக்கலாம்.
அம்மி வர வர சமையலில் ஈடுபட்டுருச்சு. இப்போ வர வர அன்னைக்கு குழிப்பணியாரம் ஊற்றுச்சு. எங்கே போயிருந்தோம் போன வாரம் சனி ஞாயிறு? எங்கே போயிருந்தோம் நத்தத்துக்கு? நத்தத்துக்கு போயிருந்தோம். மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு குழிப்பணியாரம் ஊற்றுச்சு. போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால சரி எடுக்கலாம், அப்படி விட்டாச்சு. நாளைக்கு போவோம். அங்கே போய் தான் நாங்கள் அவங்கள ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ளைட் ஏற்றி விட போகிறோம். நாளைக்கு அங்கே போவோம். நாளைக்கு வேணால் அங்கே சமையல் பண்ணி நான் போடுறேன் வீடியோ. வந்துட்டு நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம அப்படியே வந்துட்டு குழம்புல போட்டுக்கலாம். அம்மி வா. போட்டுட்டேன் நானே. எரும மாடே பிச்சு பிடிக்கும் பார்த்துக்க. தாளிச்சு கொட்டியாச்சு. தாளிச்சு கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிட்டா சூப்பரான எலும்பு போட்டு பச்சை மொச்சை குழம்பு நம்ம வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா தம்பிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துடலாம். என்னோட சப்ஸ்கிரைபர் பார்சலா சொன்னாங்களா? சொன்னாங்களா? செஞ்சு பார்த்தாங்களா? அமேசான்லேருந்து வருவாங்க என்னோட சப்ஸ்கிரைபரு. சாப்பாடு போட்டாச்சு. நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். அம்மி என்ன ஒரு நக்கல் அடிக்கிறேன். யார் அம்மி வந்தது? சப்ஸ்கிரைபர். இது என்னது ஆர்டர் போட்டீங்க? கொண்டா ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க. நான் பண்ணல, இது அப்பா விட்டு. அதே காமி இங்கே கொண்டா. அப்பா கப்பலுக்கு போகிறக்காண்டி அங்கே டைம் மாறும்ல அந்த நாட்டில், அதனால் கிளாக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. வாட்ச்சு. இந்த வாட்ச் வச்சுக்கிட்டா கரெக்டாக நம்ம நாட்டு டைம் தெரியும்ல, அதுக்காக. அமேசான்லேருந்து வந்தாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க அவி? சொல்லு. சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு வந்து அந்த இது செஞ்சு பார்த்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. அக்காவோட சப்ஸ்கிரைபர்னாங்களா? அந்த டெலிவரி பண்ணுற தம்பி சொல்லிச்சா, நான் வந்து அக்காவோட சப்ஸ்கிரைபரு, சேனக்கிழங்கு வறுவல் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏமி அம்மி வந்துட்டு உள்ளே ஓடி வந்துட்டு, அம்மா அவங்க சப்ஸ்கிரைபர், அம்மா அவங்க சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நம்ம சமையல் வந்துட்டு அந்த பையன் வந்து பேச்சுலர் வந்துட்டு சமையல்லாம் நிறைய பூண்டு குழம்பு அதெல்லாம் பண்ணி பார்த்தேங்க்கா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு போனாங்க. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம மொச்சை குழம்பு எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துடலாமா? அவங்கெல்லாம் வந்துட்டு பெரியவன் அவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே சாப்பிட்றாங்க. அம்மிக்கு பசி தாங்கலன்னு நெய் சோறு சாப்பிட்ருச்சு அப்போதே. இப்போ சாப்பிட கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டணும். நான் வந்துட்டு இப்படியே வெளியில் வந்துட்டேன் சாப்பாடு போட்டு. எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஊட்டிக்க ஒரு வாயி பசிக்குதுன்னு நெய் சோறு சாப்பிட்டா நானா? சாப்பிடுங்க, இந்த வர்றேன், வீடியோ எடுக்கிறேன், எடுத்துட்டு வரேன். என்னையவா கூப்பிட்றாங்க அப்பா? கேளு, என்னையவா கூப்பிட்றாங்க. சூப்பர். இந்தா சாப்பிட்றாங்களாப்பா? எலும்பு கறி தான் தம்பி வாங்கிட்டு வந்தான். 4-5 விசில் விட்டேன். பயங்கரமா வந்துருக்கு. சாப்பிட்டா அம்மி கேட்டு சாத்து. அம்மி அம்மி கேட்டு சாத்தீங்க. இன்னும் 1 ரூபாய் வாங்கிப்போம். கறி
வேணாம் வேணாம். மட்டன் உனக்கு பிடிக்குங்களா? மட்டன் பிடிக்காது, சிக்கன் தான் பிடிக்கும். போ உள்ள வந்து விட்டுறேன் போ. கேட்டு சாத்து சாத்தி விட்டுருக்கோம். வெளியில வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்றதுக்குள்ள உள்ளவா உள்ளவா உள்ளவா. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு தம்பி கூப்பிட்றான் பெரியவன். சரி நான் வீடியோக்காண்டி வெளியில் உட்காந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அதுங்காட்டி விட மாட்டேங்குது, உள்ளவா உள்ளவான்னு கூப்பிடுதுங்க. குழம்பு சூப்பராக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி எலும்பு வாங்கி போட்டு பச்சை மொச்சை போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நேற்று வந்து வீட்டில் கரண்ட் இல்லை, நேராக மீனாட்சி பவன் போயிட்டோம். அங்கே போயிட்டு சாம்பார் ரசம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. நேற்று ஒரு நாள் வீட்டில் சமைக்காது என்னத்தையும் இழந்த மாதிரி இருந்துச்சு, எப்படா வீட்டில் சமைப்போம் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டைல் வந்து யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, போன வாரம் ஊருக்கு போயிருந்தோம் எங்கள் அத்தை வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு. எங்கள் அத்தை தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. மட்டன் குழம்பு இதே மாதிரி மொச்சை போட்டோம் இதே மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஸ்டைலில் நானுமே இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். நல்லாயிருக்கு, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவங்க அண்ணன் வரவும் பாருங்க, லீவை போட்டு விட்டு என்ன அலும்பு ஒண்ணுது. லீவ் போட்டுட்டு அம்மி லீவ் அம்மி நாளைக்கு வேற லீவு, அவங்க அப்பா ஊருக்கு போறதுனால. முடிச்சுக்கலாம் மம்மி வீடியோவை? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். முடியட்டும், ஆனா நான் உனக்கு சொல்றேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிச்சிடலாமா? எங்கள் அம்மாலாம் வந்து தட்டைப்பயிறு சொரக்காய் எலும்பு போட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு நான் வைக்கணும். நான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் அது குழம்பு வச்சதே இல்லை. இன்னொரு நாளைக்கு அதையும் வச்சு பார்க்கணும். மொச்சை எலும்பு போட்டு வச்ச குழம்புமே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்ன வாழ்த்துக்கள்? தீபாவளியா? ஏன்னா தீபாவளி இல்லைப்பா, இன்னைக்கு நாள் விடியறது வந்துட்டு எல்லாருக்குமே நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறோம். சிவா சொல்லு, மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. குளிக்கல பாண்டல, நானும் குளிக்கல, இவள்கிட்ட குளிக்கிறோம். பாய் சொல்லிடு.